சங்கீதக்காரனாய தாவீது ஏராளமான சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அந்த சங்கீதங்கள் எல்லாம் தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய உள்ளத்தை வெளிப்படுத்தும், அவருடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தும் சங்கீதங்கள் தான் ஏராளமான சங்கீதம். இங்கே தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பணத்தி கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது எழுதினது. அவர் ராஜாவாக இருந்தாலும் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மிக மிக பெரியது. தாவீதை போல தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற வைத்திருந்த ஒரு மனுஷனை நாம் பார்க்கவே முடியாது. அதே நேரத்திலே தேவனிடத்திலிருந்து ஏராளமான நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் உண்டானால் அது தாவீது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகப்பெரிய ராஜாவாக இருந்தும் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்து கிடப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை கொண்ட தாவீது இங்கே சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் கொஞ்ச நேரம் நாம் பார்த்துவிட்டு நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆலோசனை தந்த மிகப்பெரிய ராஜாவா இருக்கிற தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறது யாரென்றால் ஆலோசனை சங்கம் அல்ல. அந்த காலத்திலே ராஜாக்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம், ஆலோசனை சங்கம் என்றதற்கு பெயர். ஒரு பெரிய ஆலோசனை சங்கம். அந்த ஆலோசனை சங்கத்தில் ஏராளமான ஞானமுடையவர்கள், இன்னும் ஜோசியர்கள், இப்படி பல விதமானவர்கள் ஆலோசனைக்காரர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ கூட நம்முடைய பிரதமருக்கும் இன்னும் மற்றுள்ள மந்திரிகளுக்கெல்லாம் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்க. அட்வைசர்ஸ் டு த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு அல்லது அரசாங்கத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ஆலோசனை சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும், ஃபைனான்ஸ் விஷயத்தில், பொருளாதார காரியத்தில் அல்லது மற்ற காரியங்கள் எல்லாம் மந்திரிகளுக்கும் பிரதமருக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவார்கள். அட்வைசர்ஸ் டு த கவர்மெண்ட், அட்வைசர்ஸ் டு த பிரைம் மினிஸ்டர் என்றெல்லாம் சொல்றாங்க. அவர்கள் ஆலோசனையின்படி தான் அவர் இந்த அரசாங்கத்தை ஆள முடியும். ஏனென்றால் அவர் ஒரு சாதாரண மனிதனாக வருகிறார். நமக்கு தெரியும் இல்லையா? நம்முடைய பிரதமர் ஒரு டீ ஆத்திட்டு இருந்தவர் சொல்லுவாரு. அவருக்கு எந்த அனுபவம், அரசியல் அனுபவம் கிடையாது, ஆண்டு அனுபவம் கிடையாது. ஆகவே அந்த பதவிக்கு அவர் போன உடனே அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறதான ஏராளமான அட்வைசர்ஸ் இருப்பாங்க. மிகப்பெரிய சம்பளத்திலே அவர்களை வைத்திருப்பார்கள். பல விதத்திலே அவர்கள் ஞானவான்களா இருப்பார்கள். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை சங்கம் எல்லாம் இல்ல, எனக்கு ஆலோசனை தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளுவதற்கு, இந்த ஜனங்களை எல்லாம் நடத்துவதற்கு, இத்தனை நாடுகளை ஆளுவதற்கு, யூத வம்சம் மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையும் ஆளுவதற்கு என்னை ராஜாவாக வைத்தாரே, இந்த ஜனங்களை ஆளுகிறதற்கான ஞானம் தந்தவர், எனக்கு ஆலோசனை தந்தவர் இந்த கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவனை குறித்து அநேக காரியங்கள் நமக்கு தெரியும். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நான் உனக்கு போதித்து என்று சொல்லியிருக்கார். நமக்கு போதித்து, நமக்கு ஆலோசனை சொல்லி என்ன செய்வா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. ஆமா, அது ஒரு ஆலோசனை. எந்த வழியில நடக்கிறது, எந்த வழியில போகக்கூடாது, எந்த வழியில போகலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லுகிறவர், வழிகாட்டியாக இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அநேக காரியங்களிலே நம்ம தோல்வி அடைந்திருக்கிறோம். அநேக காரியங்களிலே படு பாதாளத்திலே போயிருக்கிறோம். ஏன் தெரியுமா? அங்கெல்லாம் நான் தேவனுடைய ஆலோசனை கேட்கல. அல்லேலூயா. ஆனா தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. தாவீது யுத்தத்துக்கு போகும்போது கூட, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகலாமா போக வேண்டாமா, ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா என்றெல்லாம் ஆண்டவரிடத்திலே கேட்பார். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தாவீது யுத்தத்துக்கு புறப்படும் போது ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். அல்லேலூயா. வாசிக்கலாம் 23:2. அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறிய அடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆமா, பெலிஸ்தர் என்றாலே மிக பிரியமான மனிதர்கள். பெலிஸ்தர் என்றாலே நமக்கு தெரியும், கோலியாத்துகள், அவர்கள் தான் பெலிஸ்தியர்கள். இப்போ அவர்களை முறியடிக்க போலாமா, அடிக்கலாமா என்ற ஒரு கேள்வி யார் கேட்கிறாங்க?
தாவீது கேட்கிறார். ஏனென்றா தாவீதுக்கு தெரியும், நான் போணுமா வேண்டாமா, இதுல முறியடிப்பேனா முறியடிக்க மாட்டேனா என்று சொல்லி எனக்கு இருக்கிற ஆலோசனை சங்கம் இல்ல, எனக்கு தேவன் நல்ல ஆலோசனை கர்த்தர். ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்ய போகும்போதும் நம்ம ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்வோமானால் ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும் அப்படி நாமமே ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கிறவங்க எத்தனை பேரு? கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. வாழ்க்கையில வெற்றி அடையாதற்கு அது ஒரு காரணம் தெரியுமா? அது ஒரு காரணம் இல்ல, அதுதான் காரணம். நம்ம எல்லாம் மனுஷன்கிட்ட போய் ஆலோசனை கேட்போம். மனுஷனிடத்துல போய் ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஐயா நான் இந்த இடத்த வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வயலை வாங்கலாமா அப்படின்னு, அந்த இடத்த வாங்கலாமான்னு சொல்லி என்னுடைய ஒரு நண்பர் இருந்தாரு. அந்த நண்பர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இடம் விலைக்கு வந்திருக்கிறது, அந்த இடத்த வாங்கலாமா அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறேன், எப்படி என்ன உங்க யோசனை என்னன்னு கேட்டார். அப்ப அந்த நண்பர், இல்ல அது அந்த இடம் சரியில்லை, அந்த இடத்த வாங்கக்கூடாது, வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் அதை விட்டுட்டார். நல்ல நண்பர்லவா, நண்பர் தானே சொன்னாருன்னு விட்டுட்டாரு. அல்லேலூயா. விட்டுட்டு அவர் வேற பக்கம் வேற வேலையை பார்க்க போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல இந்த ஆலோசனை சொன்ன மனிதன் இருக்கிறான், அவன் அந்த இடத்த வாங்கிட்டான். இவன் ஆலோசனை கேட்க போறான் அந்த இடத்தை பத்தி, இவனை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைவாக அவன் போய் அந்த இடத்த வாங்கிட்டான். மனுஷனுடைய ஆலோசனை இப்படித்தான் இருக்கும். மனுஷன் ஆலோசனை எல்லாம் தவறானவைகளா இருக்கும். ஏன்னா எல்லா மனிதரும் ஞானத்தில் குறை உள்ளவர்களா இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் அவர் ரொம்ப ஞானம் உள்ளவர், நம்ம ஒரு காரியத்தை கேட்க போவோம், அவருக்கு ஞானமே இருக்காது. ஆனா வந்துட்டாங்களேன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுவாரு. யாராவது எனக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்றவங்க இருந்தா நல்லது. ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தர் போய் கேட்கிறோம், அங்க இல்லைங்க அதை பத்தி எனக்கு சரியா தெரியாதுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அவர் தன்னை ஒரு பெரியவராக காட்டிக் கொள்வதற்காக அதை பத்தி ஒரு ஆலோசனை சொல்லுவார். அதை நம்பி இவங்க அந்த காரியத்தை செய்வாங்க, உடனே தோல்வியை சந்திப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தாவீதோடு கூட சேர்ந்து எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் என்ன செய்வேன், துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிறவரும் நமக்கு ஆலோசனை தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஆலோசனையும் புத்தியும் நிறைய உண்டு. யோபு சொல்றார், அவருக்கு ஆலோசனை புத்தியும் நிறைய உண்டா. அல்லேலூயா. ஏன்னா வானத்தையும் பூமியும் வார்த்தையிலானே உண்டாக்கி அந்த அந்தரங்கத்திலே நிற்க வைத்திருக்கிறார். அது எவ்வளவு ஞானம் யோசித்து பாருங்க. இப்ப இந்த வீட்டை அந்தரங்கத்தில் நிறுத்த முடியுமா? முடியாது, நம்மளால முடியாது, நமக்கு அதற்கான ஞானம் இல்லை. ஆனா ஆண்டவரோ இந்த உலகம் முழுவதையும் அந்தரங்கத்திலே நிற்க வைத்திருக்கிறார். பூமி உருண்டைன்னு சொல்றோம்ல, அது எப்படி நிக்குது நமக்கு தெரியாது இல்ல. ஆமா, அநேக கோள்கள் இருக்கிறதுன்னு சொல்றாங்களே, அதை நம்ம கண்ணால பார்க்காட்டாலும் படிக்கிறோம் அல்லவா, அது எல்லாம் அப்படி நிக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய ஞானம். ஆண்டவருடைய ஞானத்துக்கும் மனித ஞானத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்டது. அதனால ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய போகும்போது நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டு செய்வோம். அல்லேலூயா. யோபு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவருக்கு என்ன உண்டு? ஞானமும் அறிவும் உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் அவர்கிட்ட இங்க சொல்ற, அவரிடத்து ஞானம் வல்லமையும் எத்தனை அதிகமா இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனை புத்தி உண்டு, அவருக்குத்தான் உண்டுங்க. மனுஷன் எல்லாமே ஞானத்தில் குறைந்தவன். விஞ்ஞானிகளால் சொல்றோம், விஞ்ஞானிகளால் இந்த காலத்துல கையை ஒய்த்திட்டாங்க. சொல்ல போனா பெரிய விஞ்ஞானத்தை எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஒரு காலத்துல இருந்தாங்க விஞ்ஞானிகள், அவளெல்லாம் தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தார்கள். அவள் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதையெல்லாம் உலகுக்கு சொல்லாம இருந்தாங்களாம். ஏன்னா அதனால் நிறைய தீமைகள் வந்து விடும் என்பதற்காக அநேக கண்டுபிடிப்புகளை உலகத்துக்கு சொல்லாம இருந்தாங்களாம். இன்னைக்கு அப்படி இல்லை. எந்த தீமையானாலும் உலகத்திலே கொண்டு வந்து ஜனங்களை அழிக்கவும், ஜனங்களுக்கு விரோதமான, யோசித்து பாருங்க யுத்தம் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி, எங்கெல்லாம் யுத்தம் நடக்குது, ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மனுஷ ஞானம். அல்லேலூயா. மனுஷ ஞானம் அழிவை கொண்டு வரும், ஆனால் தேவனுடைய ஞானமோ நமக்கு நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொன்னாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். ஆமா, துன்மார்க்கன் உலக மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க. ஒரு நாள் போட்டு 2 நாள் போனா போட்டு, ஒரு மாசம் தாமதமானாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே
ஆண்டவரே நீங்க ஆலோசனை சொல்லுங்க, இதை நான் செய்யலாமா வேண்டாமா. ஏன்னா உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாகிய தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது இதை நான் செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று கேட்டதினாலே அவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக இருந்தான். அவன் தன்னுடைய காரியத்தில் எல்லாம் வர வர என்ன செய்தான், விருத்தி அடைந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே. அதற்கு காரணம் அவன் தேவனுடைய ஆலோசனை கேட்டான். இந்த பழக்கம் நமக்கு சீக்கிரமா வந்துடாது. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பது என்று சொல்லி ஜோசியத்தில் போய் கேட்கறது மாதிரி இல்லை. ஒரு நாள் போகலாம், 2 நாள் போகலாம், சில நாட்களே ஜெபிக்க வேண்டியது இருக்கலாம். ஆனா அந்த ஜெபத்தின் முடிவிலே கிடைக்கிற ஆலோசனையின்படி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. 106ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, சிலங்க தேவனுடைய ஆலோசனைக்கு கொஞ்சம் ஆலோசனை கொஞ்சம் காத்திருக்கணும். 106ஆம் சங்கீதம் 13. சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். நமக்கு என்ன, ஏன் அந்த ஆலோசனை கேட்கிற பழக்கம் நமக்கு இல்லை தெரியுமா? உடனடியா நமக்கு சொல்லணும். நாம போய் ஜெபிக்கவே மாட்டோம். அன்னைக்கு ஒரு பிரச்சனை, ஜெபிக்கவே மாட்டோம். காலையில் எழுப்பி ஜெபிக்க மாட்டோம், நைட்டு ஜெபம் பண்ண மாட்டோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே போய் முழங்கால் போட்டு ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று கேட்ட உடனே இவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர் உடனடியா பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அதற்கான ஞானத்தை தருகிறார். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். உண்மையில நிறைய பேரு ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறது இல்லை. காத்திருக்க ஒண்ணுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்கு நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பார். இதை செய், இதை செய்யாதே, இங்க போ, இங்க போகாதே, இதை செய்தால் உனக்கு பெரிய கேடு வரும், இதை செய்தால் உனக்கு நன்மை வரும். இதெல்லாம் ஆண்டவர் அதை நம்ம வாஸ்தவம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை எக்காலத்திலும் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இதுமாய் சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு நெருங்கின தொடர்பு இல்லைங்க. நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றோம், அவ்வளவுதான். ஆலயத்துக்கு வந்தா எல்லாம் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆராதனைக்கு வந்தா எல்லாம் சரியாயிருச்சுன்னு நினைக்கிறோம். இல்ல, இது இயேசுவை நோக்கி காட்டுகிற ஒரு இடம். இயேசுவை எப்படி பின்பற்றுவது, இயேசுவிடத்தில் எப்படி ஆலோசனை கேட்பது, இயேசுவிடத்தில் எப்படி காத்திருப்பது என்று சொல்லிக் கொடுக்கிற இடம் தான் சபை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம காத்திருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை எப்படி உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருங்க. அல்லேலூயா. அவசரப்பட்டுறாதீங்க, அவசரப்பட்டு எந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க என்றாங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு நல்ல ஆலோசனை தருகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்காமல் தங்களுடைய மனம் போல செஞ்சுதான் நிறைய பிரச்சனைகளை சிக்கிக் கொள்றாங்க. ஆகவே காலம் தாமதமானாலும் பரவாயில்ல, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கேட்காம ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. திட்டமா அவர் மட்டும் சொல்லணும், இதை செய், இதை செய்யாத என்று திட்டமாய் நம்மளோட அதான் சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு பிரயோஜனமா இருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். நான் சொல்லுவேன், இந்த 50 வருடங்கள் இந்த ஊழியங்கள் எவ்விதமான யாருடைய சப்போர்ட் இல்லாம இந்த கிளை சபையிலையும் நம்முடைய சபையும் இப்படி ஆலயத்தை எல்லாம் கட்டி இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடக்கிறதுனால தான். வேற ஒண்ணுமே இல்லைங்க. பலம் இல்லை, பணம் இல்லை, ஆனா ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஆலோசனைகளை கொடுக்கிறார். இதை செய், இந்த இடத்தை வாங்கு, இதை இப்படி கட்டு, இப்படி போ, இப்படி வா அப்படிங்கிற கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்குறதுனாலும் சரி, இந்த இடம் கிடைச்சது. அதான் பெரிய பெரிய அற்புதங்கள்ல ஒன்று இந்த இடம் நமக்கு கிடைச்சது. ஒன்று இந்த இடம் கிடைச்சதுனால்தான் நமக்கு காங்கேயம்பாளையம் அந்த பிரசிடென்ட் அவங்க தீர்மானம் போட்டு நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஒரு அனுமதி கொடுத்தாங்க. அல்லேலூயா. எந்த கிராமத்திலையும் அப்படி தீர்மானம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. அது காங்கேயம்பாளையமா இருந்தபடினாலே. ஆனா காங்கேயம்பாளையத்திலும் போய் இப்ப கட்டி இருந்தா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. நம்ம போக்குவரத்து எல்லாம் எவ்வளவு இடைஞ்சலா இருக்கும். ஆனா சூலூர்ல இந்த இடம் இருக்குது, காங்கேயம்பாளையத்துல இருக்கு. அதனால சூலூர்னா கண்டிப்பா பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க.
நாங்க இப்ப போராடி கொண்டிருக்கிறோம் ஒரு நல்ல மயானத்திற்காக, ஒரு நல்ல மயானத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு 25 சென்ட் தர மாட்டேங்கிறாங்க. 8.5 ஏக்கர் இடம் இருக்குது, ஒரு 25 சென்ட் தர மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு இந்த ஆலயம் கட்டுவதற்கு அவங்க பெர்மிஷன் தந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அது காங்கேயமாலயம் ஆனபடினாலே நமக்கு பெர்மிஷன் கிடைத்தது. அல்லேலூயா. ஆனால் அது சூலூர்ல இருக்கிறபடியானால் நமக்கு வசதியாச்சு. அதுவும் வெறும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைச்சது மிக மிக எதிர்பார்க்க முடியாது. தேவன் சரியாக நடத்தினார், நேர்வழியாய் நடத்தினார், குறித்த காலத்திலே நடத்தினார். இதனுடைய பெர்மிஷனை எல்லாம் எப்படித்தான் அவருடைய ஆலோசனைப்படியாக செய்த போது சகல காரியங்களை அவர் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவருடைய ஆலோசனையிலே மிக சிறந்தவர். 139 சங்கீதம் 17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 139 சங்கீதம் 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஆமா, அல்லேலூயா. உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அதான் சொல்றேன், எத்தனை அருமையானவைகள். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் பாதையிலே தேவன் கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனையின்படி செய்தோம், ஆலோசனைப்படி நடந்தோம். ஆகவே எல்லா காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எல்லாம் சுமூகமாக நடக்க, எல்லாம் சரியா நடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்கிற சாட்சி, அந்த ஊழியர் எல்லாம் பல 30 வருடம், 40 வருடம், 45 வருடம் நம்மோடு கூட இருப்பதற்கு காரணமே தேவ ஆலோசனையின்படி நம்ம அவங்களை நடத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு ஆலோசனை கூறுகிறோம், அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு அவர் ஊழியம் செய்யறாங்க. அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, பணமே இல்லை, நமக்கு வேற பணமே இல்லை, இந்த ஒரு சபையின் வருமானம் மட்டும்தான். ஆனா கர்த்தர் நம்முடைய கிளை சபைகளையும் நம்முடைய ஆலயத்தையும், இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. அல்லேலூயா. நான் கூட யோசித்து பார்க்கவே இல்லை. ஆனா இவ்வளவு நல்ல ஆலயத்தையும் எல்லாவற்றையும் நமக்கு கட்டி விசாலமான இடத்தை தந்து இன்றைக்கு நம்ம விடுதலையோடு அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்தோம், அவர் சொன்னதை செஞ்சோம். இதை செய்யினா செய்வோம், இதை செய்யாதன்னா செய்யவே மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை மாதிரி ஆலோசனை யாருமே சொல்ல முடியாது. பேதுருவிடத்திலே சொன்னார், நீ ஆழத்திலே வலையை போடு என்று இடத்தை காண்பித்தார். அங்கே போட்ட போது திரளான மீன்கள் கிடைத்தது. எவ்வளவு நல்ல ஆலோசனை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அதனால்தான் இந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஞானவான்கள். அல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனையில அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறவர் யாருமே இல்லைங்க. நீங்க எந்த மனுஷகிட்ட போய் கேட்டாலும் உங்களுக்கு ஆலோசனை கிடைக்காது. தவறாக வழி நடத்துகிறவர்கள் தான் இன்னைக்கு ஏராளமா இருக்கிறாங்க. தவறாக வழி நடத்துகிறவர்கள். இன்னைக்கு கூகுள்ல போய் ஒரு காரியத்தை நீங்க தேடினீங்கன்னா இப்ப கீழே ஒண்ணு வருது, அது ரொம்ப முக்கியமா இருக்குது. கூகுள்ல போய் ஒரு காரியத்தை தேடி அதை சில காரியங்களை போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் நோட் கொடுத்துருக்குறாங்க. ஏஐ வில் கிவ் ராங் டிசிஷனா, கவனமா இருங்கன்னு. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தவறான கருத்துக்களை கொடுக்கும், அதனால நீங்க கவனமா பாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ கூகுள்ல போயோ வேற எங்கேயும் ஆலோசனை தேட முடியாது. அவைகள் சரியான ஆலோசனையா இருக்காது. மனுஷனிடத்துல ஆலோசனைக்கு போனா அவனுடைய ஆலோசனை சரியா இருக்காது. ஆனா தேவனிடத்துல ஆலோசனைக்கு போனோம்னா அந்த ஆலோசனை சரியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க. சிறுசா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அவர் ஆலோசனையில் வல்லவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அவரிடத்துல ஆலோசனை கேட்டு செய்யும் பழக்கம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில மிக மிக குறைவாகத்தான் தோல்விகள் இருக்கும். ஏன்னா அதற்கிடையிலே நம்முடைய மாம்சத்தின்படி நாம நினைக்கிற மாதிரி செஞ்சிருவோம். ஆனா ஆண்டவருடைய ஆலோசனையின்படி காரியங்கள் செய்யும் போது எல்லா காரியங்களையுமே வாய்க்கும். அல்லேலூயா. அது சரியான பாதையிலே நம்மை நடத்தும். எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே கொண்டு செல்லும். எங்கே நம்ம எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வைக்கும். ஏனென்றால் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ராஜாவுக்கே ஆலோசனை கொடுத்தது கர்த்தர். அல்லது கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடந்ததுனாலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்படிதான் சொல்லி இருக்குது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம்
அவர் தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்தார். தேவனுடைய ஆலோசனை இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், பேசவும் செய்கிறார். கண்டிப்பாக தேவன் நேரடியாக பேசவும் செய்கிறார். அதே நேரத்தில் இந்த வேதம் நமக்கு சரியாக நடத்தும். அல்லேலூயா. அதனால்தான் சொல்றோம், நீங்க வேதத்தை வாசிங்க. இந்த உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு என்று சொல்லுகிறது அல்ல, ஆலோசனை சொல்லாத ஒரு காரியமும் வேதத்தில் இருக்காது. எது கேட்டாலும் அது என்ன சொல்லலாம், எதற்கும் பதில் கிடைக்க ஒரு இடம் தான் இந்த வேதம். அல்லேலூயா. ஆண்டவர் கூட பேசல, நான் 2 நாள் ஜெபம் பண்ணேன், 3 நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் ஒண்ணுமே பதில் கொடுக்கலாம். உடனே வேதத்தை எடுங்க. ஆண்டவரே, இது வசனத்தின் மூலமாயாவது என்னோடு பேசும். நீ நேரில் என்னோடு பேசுவதற்கு நான் தகுதியற்றவனா இருக்கிறேன். 3 நாள் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒன்னும் பதிலே கிடைக்கல. ஆகவே நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமா என்னோடு பேசும். சொல்ல போனா இன்னைக்கு ஆண்டவர் அதிகமாய் பேசுகிறது எதன் மூலமாகத்தான்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாகத்தான். ஒரு பிரச்சனை வந்திருக்குது, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்வது? இப்படி ஒரு காரியத்தை செய்ய நேரிடுகிறது, ஆண்டவரே அதை நீ செய்ய வேண்டுமா? இதனால உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுமா? இதிலே நான் தோல்வி அடைந்து விடுவேனா? இது எனக்கு கடனை உண்டு பண்ண முடியுமா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, இந்த வேதத்தை தேடுங்க. இந்த வேதம் உங்களை சரியான பாதையில் நடத்தும். அதான் சொல்லப்படுது, இந்த பாதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகிய கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இதுவரை அந்த அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே சொல்லுங்க, நான் செய்யணுமா செய்ய வேண்டாமா, நான் போகணுமா போக வேண்டுமா என்று நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வேதம் உங்களை சரியான பாதையில் நடத்தும். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு இந்த வார்த்தையாக நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளிலே அவர் நம்மோடு கூட வாழ்ந்தார். இன்றைக்கு இந்த வேதம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சரியான ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லுகிறார். நாமும் அவருடைய ஆலோசனையின்படி நடக்க நம் வாழ்க்கையில அது இக்கட்டான ஒரு ரொம்ப கடினமான ஒரு காரியமா இருந்தாலும் எளிதான காரியமா, சிறிதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்போம். கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமேலாவது ஆண்டவரிடத்துல கேளுங்க. எப்படி பதிலை பெற்றுக் கொள்வது? இது ஒரு பிராக்டிஸ். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டா ஈஸி ஆயிடும். அல்லேலூயா. கம்ப்யூட்டருங்கிறோம், அது பழகாம இருக்கிறதுனால தான் நமக்கு அது பிரச்சனையா இருக்கு. பழகிட்டோம்னா எப்படி இருக்கும்? 5 நிமிஷத்துல வேலையாயிடும். ஒரு காரியத்தை நம்ம வரைந்து எழுதி எல்லாம் வருவதற்கு 1 மணி நேரம் எடுக்குமானால் அதை கம்ப்யூட்டர்ல செய்யும் போது 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வெறும் 5 மினிட்ஸ். 1 மணி நேரம் செய்ததை நம்ம 5 நிமிஷத்துல கம்ப்யூட்டர்ல செஞ்சிடலாம். ஆனா கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டரை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா 5 நிமிடத்துல இந்த வேலை முடிந்து விடும். இதே போலதான் நம்ம ஆண்டவரோடு ஆலோசனை கேட்கிற பழக்கம் நமக்கு ஏற்பட்டு விட்டதென்றால் அது ரொம்ப ஈஸி. காலையில் எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு முன்பாக இந்த காரியங்கள்லாம் இருக்கிறது, இதுக்கு நான் போக வேண்டும், இதுக்கு நான் செய்ய வேண்டும், இதுக்கு நான் கொடுக்க வேண்டும், என்கிட்ட இல்லை, அல்லது ஆண்டவரே இதை நான் செய்தா உங்க என்ன ஆகும்? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, இதுக்கு நான் போகவா போக வேண்டாமா? அல்லேலூயா. எங்க போகணும்னாலும் அதுக்கு முன்னால ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே நான் போகட்டுமா வேண்டாமா? ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா செய்ய வேண்டாமா? இதை நான் எப்படி செய்வது? எல்லாவற்றை குறித்தும் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. தாவீதுக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஆண்டவர் ஆலோசனை தருவார். அவருடைய பேரே ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவருடைய ஆலோசனைக்காக அதை 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 ஒரு பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்வோம். இன்னையிலிருந்து ஒரு பழக்கம் ஏற்படட்டும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் ஆண்டவரே நான் போட்டுமா வேண்டாமா? முக்கியமாக நாம் அப்படி ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. ஏன்னா நான் என்னுடைய விருப்பத்தின்படி இதை செய்யல, எதன்படியா செய்யறேன்? ஆண்டவருடைய ஆலோசனைபடியா செய்யறேன். ஆண்டவர் அனுமதித்தா செய்யறேன், ஆண்டவர் அனுமதித்தா தான் போறேன், இல்லாட்டி நான் போறதில்லைன்னு ஒரு முடிவுக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரியா நடக்கும். அல்லேலூயா. அது ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஹையர் எஜுகேஷன் போறதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், எதுவானாலும் ஆண்டவரிடத்துல அனுமதி பெற்று செய்யுங்கள், ஆண்டவருடைய ஆலோசனையின்படி செய்யுங்கள். அப்போது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். அல்லேலூயா.
அவரை போல ஆலோசனை கொடுக்கிற ஒருத்தரும் இல்லை. அவர் ஆலோசனை பெற்று மோசமா போனவங்க ஒருத்தருமே இல்லை என்றால் அவர்தான் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.